கேனடாவில் எனக்கு ஃப்ரீசிங் ரெயின்ங்க. எப்போவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மோஸ்ட்டாக மார்ச்சில் ஃப்ரீசிங் ரெயின் வரும். இன்றைக்கி ஏப்ரல் 5 மார்னிங்லேருந்து ஃப்ரீசிங் ரெயின். மார்ச் ஒரு வாட்டி இது மாதிரி ஃப்ரீசிங் ரெயின் வந்துச்சு. மோஸ்ட்டாக நான் இருக்கிற ப்ராவின்ஸில் மார்ச் 2nd 3rd வீக்லாம் ஸ்னோ முடிஞ்சு ரெயின் தொடங்கிடும். அதுக்கப்புறம் ரெயின் சீசனு அப்புறம் சம்மர் சீசன் தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் வர ஸ்னோ ஃப்ரீசிங் ரெயினும் தொடருது. யூஷுவலாக ஃப்ரீசிங் ரெயின் வர்றதுக்கு டெம்ப்ரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0 -1 2 இருக்கும். இன்றைக்கி டெம்ப்ரேச்சர் வந்து 0லேருந்து -2 வரைக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டெம்ப்ரேச்சர் மாறிட்டே இருக்கும். நம்ம ஆலங்கட்டி மழை கேள்விப்பட்டிருப்போம்ல, அது வந்து ஐஸ் வந்து பெருசாக விடும். ஆனால் இது ஃப்ரீசிங் ரெயின் எப்படி இருக்கும்னா மழை மாதிரியே பெய்யும். எங்கே மழை விழுதோ அந்த இடம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்னோடய காரை ஃபுல்லாக காட்டியிருக்கேன். அந்த கார் வந்து அப்படியே ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி அப்படியே கார் ஷேப்லேயே மோல்ட் ஆகி நிற்கிது பாருங்கள். இந்த ஐஸை உடச்சி விட்டு விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நல்லா அந்த சவுண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. அப்படியே ஜல்லியாக நொறுங்குற சவுண்டு. மோஸ்ட்டாக அந்த மாதிரி ஃப்ரீசிங் ரெயின் டைமில் ஸ்கூல் டேஸாக இருந்துச்சுன்னா ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. ஏன்னா ரோடு ஃபுல்லாக அப்போ ஐஸாக மாறிடும். ஐஸாக மாறும்போது கார் வந்து ரொம்ப ட்ரைவ் பண்ண முடியாது. காரை ட்ரைவ் பண்ணோன்னா கார் அப்படியே வழுக்கிட்டு போயிடும். ஆக்சிடென்ட் நிறையா நடக்கும். அப்படின்றதுனால சேஃப்டி கன்சர்ன்ஸ்க்காக எப்பவுமே லீவ் விட்டுருவாங்க. நாங்கள் நடக்கிறதுக்கும் வந்து அவசியம் இல்லைன்னா மேக்ஸிமம் நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் இஷ்யூ பண்ணிடுவாங்க. என் கார் டோரு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஐஸ் கட்டி மழை பெய்யும் போது ஃப்ரீசிங் ரெயின் பெய்யும் போது மோஸ்ட்டாக கார் டோரு அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க. கனடாவில் ஃப்ரீசிங் ரெயின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணோன்னா இந்த கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பாய்.